Hello guys, how are you all? I'm Vishnu from Bohdi Academy. So we are going into the chemistry lecture. We are going to continue the aryl halides and alkyl halides chapter. நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம்? So we have started with what is the nature of carbon halogen bond and அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? எப்படி ஒரு alkyl halide prepare பண்ணலாம்னு பார்த்தோம். How to prepare from alkanes, how to prepare from alkene, how to prepare from alcohol, how to prepare from alkyne and how to prepare from ether. So lot of things we have discussed. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? aryl halides எப்படி prepare பண்ணனும்னு பார்த்தோம். So how to prepare from benzene using electrophilic aromatic substitution, எப்படி diazonium salt நம்ம chlorobenzene, bromobenzene, fluorobenzene and iodobenzene மாத்தலாம் அப்படிங்கற reactions பத்தி பார்த்திருக்கோம். Then we have discussed all the properties of a alkyl halide so elaborately அதோட properties full பார்த்து முடிச்சிட்டோம். Then we have started the nucleophilic substitution reaction. Okay, so nucleophilic substitution reaction ஓட basics full நம்ம already பார்த்து முடிச்சிருக்கோம். என்ன reagent யூஸ் பண்ணா என்ன ப்ராடக்ட் உருவாகும் அப்படிங்கற மாதிரியான things நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். Now we are moving into the SN2 reaction. நம்ம என்ன பார்க்க போறோம்? SN2 reaction பத்தி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். Okay, what is nucleophilic substitution reaction? First, ஒரு nucleophile இன்னொரு nucleophile substitute பண்ற reactionோட பேரு nucleophilic substitution reaction. Nucleophile னா which will love the positive charge. Correct? Yes, assess revision. So ஒரு SN2 reaction என்ன sir? What is my SN2? S means substitution. S means substitution reaction. N means nucleophilic. N stands for nucleophilic. 2 na enna sir? So 2 stands for second order kinetics. Second order kinetics. Okay. So S stands for substitution, N stands for nucleophilic, 2 stands for second order kinetics. So we are going to discuss what are these things in our upcoming slide. Okay, yeah. So ஒரு SN2 mechanism என்ன சார் நடக்குது? ஒரு SN2 mechanism இருந்தது அப்படின்னா அங்க என்ன process நடக்குது அப்படிங்கறத நம்ம full detail பார்க்க போறோம். Okay, let's consider ஒரு alkyl halide எடுத்துக்கலாம். ஒரு alkyl halide C Br carbon bromine bond இது கூட என்ன அட்டாச் ஆயிருக்கு? 3 ஹைட்ரஜன்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. ஹைட்ரஜன் 1, hydrogen 2 and hydrogen 3. ஒரு ஹைட்ரஜன் என்ன சொல்றோம் நம்ம? wedged hydrogen, இன்னொன்னு dash hydrogen, இன்னொன்னு planar hydrogen. So let's consider A, B and C னு வெச்சுப்போம். ஓகேவா? So wedge அப்படினா என்ன சார்? It is above the plane. இந்த plane போர்டுக்கு முன் பக்கமா உங்க அந்த ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா? It is towards the viewer. ஓகே? wedge அப்படினா எப்படி இருக்கும்? wedge னா இது wedge bond எப்படி இருக்கு? towards viewer, above the plane இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே டேஷ்ல இருக்கு அப்படின்னா it is far from the viewer. வியூவரை விட ரொம்ப தூரமா இருக்கு, அதாவது போர்டுக்கு பின்பக்கமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சாலிட் லைன்ல வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா it is on the plane of போர்டு மேலேயே இருக்கிற அர்த்தம். ஓகேவா? சோ இதை நம்ம alkyl halide. இந்த alkyl halideல என்ன வகையான பாண்ட் இருக்கு? So what is the nature of bond? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கார்பன் அண்ட் புரோமின் யாருப்பா எலக்ட்ரோநெகட்டிவ்? புரோமின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ எப்படி இருப்பாங்க? ஹைலி டெல்டா நெகட்டிவா அவங்க இருப்பாங்க. எலக்ட்ரான் ஃபுல்லாக அவங்க எலக்ட்ரான் இழுத்து வச்சுப்பாங்க. ஸோ கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். நம்ம என்ன ரியாக்ஷன் பார்க்குறோம்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பார்க்குறோம். ஸோ வி ஆர் ஆடிங் அ நியூக்ளியோஃபைல். ஒரு நியூக்ளியோஃபைலை நான் ஆட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நியூக்ளியோஃபைல் எந்த பக்கம் ரியாக்ட் ஆகலாம்? நியூக்ளியோஃபைல் மொத்தம் 2 பக்கம் ரியாக்ட் ஆகலாம். ஒன்று கார்பன் போய் அட்டாக் பண்ண போதும், நியூக்ளியோஃபைலுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இட் இஸ் கோயிங் டு அட்டாக் த பாசிட்டிவ் சார்ஜ் பிகாஸ் நியூக்ளியோஃபைல்னாலே பாசிட்டிவ் லவ்விங் தான். அப்ப எங்க போய் அட்டாக் பண்ணலாம்? 2 வகையா அட்டாக் பண்ணலாம். ஒன்னு புரோமின் இருக்க சைடுல போய் அட்டாக் பண்ணலாம், ஏ சைடு, அண்ட் புரோமினுக்கு ஆப்போசிட்டான பின்பக்கமா போய் இதை அட்டாக் பண்ணலாம், பி சைடு. 2 பாசிபிலிட்டி இருக்கு. நியூக்ளியோஃபைல் எந்த பக்கம் போய் அட்டாக் பண்ணும்? ஸோ ஆல்வேஸ் புரோமின் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போய் உங்க நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும். என்ன சார் காரணம்? ஸோ இதுல பாருங்க, நியூக்ளியோஃபைலுக்கு என்ன சார்ஜ் இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. The charge of nucleophile is negative. ஓகேவா? உங்க புரோமினுக்கு என்ன சார்ஜ் இருக்கு? அதுக்கும் நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கு. ஸோ நெகட்டிவ் பக்கத்துல என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன். ஓகே, ஸோ நெகட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்துல வந்தா ரிப்பல் ஆகும். ஸோ வேற வழி இல்லை. அப்ப எந்த பக்கம் உங்களோட நியூக்ளியோஃபைல் போகும்? புரோமின் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைட். ஓகே, ஆப்போசிட்னா பேக் சைடு அட்டாக். ஓகேவா? ஸோ கார்பன் புரோமின் பாடி இங்க இருக்கு அப்படின்னா நியூக்ளியோஃபைல் எங்க வரும்? பின்னாடி பக்கத்துல இருந்து வந்து கார்பனை அட்டாக் பண்ணும். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் பேக் சைடு அட்டாக். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு பி ரிமெம்பர்ட்.
ஸோ என்ன மாதிரியான அட்டாக் நடக்குது? பேக் சைடு அட்டாக் உங்களுக்கு நடக்குது. ஸோ first it is not going through the towards the side of viewer. எந்த பக்கம் போகுது? bromine பக்கம் போகல. எங்க பக்கம் போகுது? bromineக்கு opposite direction, பின் பக்கமா போகுது. ஸோ என்ன நடக்குது? first one, back side attack is happening. So that is represented as a ball diagram. So இங்க பாருங்க, மேல ஒரு கார்பன், ஒரு bromine atom இருக்கு. So 3 hydrogens are there. இப்போ ஒரு நியூக்ளியோஃபைல் வராங்கன்னு வச்சுப்போம். ஸோ நியூக்ளியோஃபைல் எங்க இருந்து வருவாங்க? புரோமினுக்கு சைடு, புரோமினுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ நியூக்ளியோஃபைல் எங்க இருந்து வருவாங்க? புரோமினோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து தான் வந்து கார்பன் போய் நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுவாங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன் ஹேப்பனிங் இன் யுவர் SN2 ரியாக்ஷன். ஸோ ஃபர்தரா இந்த ரியாக்ஷன் நடந்துட்டே இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்தரா என்ன டெவலப் ஆகும்? ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் உருவாகும். வாட் இஸ் மை டிரான்சிஷன் ஸ்டேட்? டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னா this is a state having high energy than the reactant and product. Product விடவும் reactant விடவும் நம்ம transition state என்ன இருக்கும்? அதிகமான எனர்ஜி இருக்கும். ஓகே, சோ அது எப்படி இருக்கும்? highly unstable இருக்கும். ஓகேவா? என்ன சார் நடக்கும் அங்க? bond formation-உம் bond breakage-உம் எங்க நடக்கும்? அந்த transition state-ல தான் நடக்கும். ஓகே, so what is happening when a nucleophile opposes the carbon? A transition state is going to happen. என்ன வகையான transition state sir? nucleophile தான் அட்டாக் பண்றாங்க. nucleophile is approaching the carbon. It is trying to make a bond with a carbon. ஓகேவா? bond form பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகேவா? ஆல்ரெடி என்ன இருக்கு? கார்பன்ட்ட இன்னொரு ஆட்டம் இருக்கு. யார் அந்த ஆட்டம்? bromine ஆட்டம். ஓகேவா? சோ கார்பன் bromine ஆட்டம். சோ கார்பனால 5 வேலன்சியை வச்சுக்க முடியாது. கார்பன் வேலன்சி 4 தான். ஓகேவா? 5 வேலன்சியை கார்பனால ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும்? கார்பன் bromine பாண்டை கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பண்ண ஆரம்பிக்கும். when a new bond is forming between the nucleophile and the carbon, the already existing bond, carbon bromine bond என்னாகும்? பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? உடைய ஆரம்பிக்கும். அப்ப என்ன நடக்கும்? all came into a linear line. ஓகேவா? சோ இது ஓகே சார், இந்த மூணு பேர் ஓகே. மத்த யாருமே ஒண்ணுமே நம்ம பார்க்கலையே. சோ மத்த வேற யார் யார் இருக்கா? He atom, Hb atom, Hc atom. இன்னும் 3 ஆட்டம்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அவங்கள எங்க இருக்காங்க? எல்லாரும் கார்பனுக்கு ரைட் ஹேண்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க. ஓகே, எனக்கு ரைட் ஹேண்ட் டைரக்ஷன், கார்பனோட ரைட் ஹேண்ட் டைரக்ஷன்ல 3 ஹைட்ரஜனுமே இருக்காங்க. ஓகேவா? சோ இப்படி 3 ஹைட்ரஜன் இருக்காங்க. என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு நியூக்ளியோஃபைல் வர 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 கொஞ்சம் கொஞ்சமா என்னவாங்க? அவங்க ஒரே பிளேனுக்கு வர ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஆல் தி ஹைட்ரஜன்ஸ் ரைட் ஹேண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நேரா சென்டருக்கு வர ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஃபர்தரா நியூக்ளியோஃபைல் பக்கத்துல வர 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 அவங்க ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. இட் வில் ஹேப்பன். ஓகேவா? இந்த சைடுல இருக்க ஹைட்ரஜன் கொஞ்சம் கொஞ்சமா நேராகி ஆப்போசிட் சைடுக்கு மூவ் ஆகுது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வால்டன் இன்வர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ வி வில் டிஸ்கஸ் ஃபர்தர். ஓகே, நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் பேசிக் ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஹைட்ரஜன் எங்கே இருக்கு? இருக்க 3 ஹைட்ரஜன் எங்கே இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ மீன்வைல் திஸ் ப்ராசஸ், ஆல் த ஹைட்ரஜன்ஸ் கம் டு அ பிளேன் வித் கார்பன். கார்பன் கூட ஒரு பிளேனார் மாலிக்யூலை அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. கார்பன் கூட இருக்க ஒரு பிளேனில் வந்து 3 பேர் சமமாக பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. திஸ் இஸ் யுவர் டிரான்சிஷன் ஸ்டேட். ஓகேவா? டிரான்சிஷன் ஸ்டேட்னா என்னது? பாண்ட் ஃபார்மேஷன், பாண்ட் பிரேக்கேஜ் will takes place. ஓகேவா? இந்த 3 ஹைட்ரஜன் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெக்டேட்டர் ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஸ்பெக்டேட்டர் ஆட்டம்னா என்னது? பார்வையாளர்கள். ஸோ ஜஸ்ட் தே ஆர் வாட்சிங் த ரியாக்ஷன். ஸ்பெக்டேட்டர் ஆட்டம்ஸ், they are just watching the reaction. அவங்க என்ன ஆகுறது இல்லை? ரியாக்ஷன் ஆகுறது இல்லை, ஜஸ்ட் வேடிக்கை பார்க்குறாங்க. ஓகேவா? நியூக்ளியோஃபைல் வர 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 நியூக்ளியோஃபைல் வந்து கொஞ்சமாக தள்ளி ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ஒரு பிளேனுக்கு 3 பேர் வந்துடுவாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் டிரான்சிஷன் ஸ்டேட். திஸ் இஸ் யுவர் டிரான்சிஷன் ஸ்டேட் ஹேவிங் ஹை எனர்ஜி. ஸோ திஸ் வில் பி ஹேவிங் இனிஷியலி ஹை எனர்ஜி, அதிக எனர்ஜி இருக்கும். ஹை எனர்ஜி இருந்தால் டிஸ்ட்ரிபியூட் எப்படி இருக்கும்? லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஹை எனர்ஜி லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் intermediate it is? So very very important, it is a penta-coordinated carbon intermediate, carbon transition state.
it is a 5-membered. ஓகேவா, கார்பன் கூட 5 பேர் அட்டாச் ஆயிருக்காங்க, பட் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி 5. ஓகே, என்ன பாண்ட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை, பாண்ட் ஃபுல்லாக பிரேக் ஆகலை, இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி 5, பட் ஃபார் நவ் இட் இஸ் பென்டா கோஆர்டினேட்டட். பென்டானா 5 கோஆர்டினேட்டட் கார்பன் 5 ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருக்காங்க. இட் இஸ் யுவர் டிரான்சிஷன் ஸ்டேட். இதுதான் உங்களோட டிரான்சிஷன் ஸ்டேட். ஸோ பாண்ட் ஃபார்ம் ஆகுது, பாண்ட் பிரேக் ஆகுது. ஸோ ஃபர்தராக இந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ சேம் திங் இட் இஸ் ரெப்ரசென்டட் ஹியர் அஸ் இன்டர்மீடியட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுச்சு, செகண்ட் ஸ்டெப்பில் நியூக்ளியோஃபைல் அண்ட் லீவிங் குரூப் ஆர் இன் அ partial bond. Okay, ரெண்டு partial bond ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, பாண்ட் பிரேக் ஆகுது. அதர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் ஆன் அ சேம் பிளேன். ஓகே, தட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் அ பால் டயக்ராம், பால் அண்ட் ஸ்டிக் டயக்ராம். ஓகேவா, ஃபர்தராக அந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோமே. ஃபர்தராக திஸ் ப்ராசஸ் கீப் ஆன் கோயிங். ஓகே, வாட் வில் ஹேப்பன்? கம்ப்ளீட்டாக கார்பன் நியூக்ளியோஃபைல் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும், கம்ப்ளீட்டாக கார்பன் நியூக்ளியோஃபைல் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும், கம்ப்ளீட்டாக கார்பன் புரோமின் பாண்ட் பிரேக் ஆயிரும். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? கம்ப்ளீட் ஃபார்மேஷன் ஆஃப் carbon nucleophile bond takes place and complete breakage of carbon bromine bond takes place. உங்க Br minus atom வெளியே போயிருது. Okay, there is a final product of your reaction. Okay வா? ஸோ பாருங்க, இதில் எல்லாமே கார்பனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருந்த 3 ஹைட்ரஜன் எங்கே ஆயிடுச்சு? லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் ஆகி போயிடுச்சு. கரெக்டா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? த இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஹேப்பன். inversion of configuration. ஓகேவா, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தலைகீழாக மாறி இருக்கு. ஓகே, ஒரு மழை பெய்யும் போது கொடை எப்படி தலைகீழாக திரும்புமோ அதே மாதிரி காத்தடிக்கும் போது எப்படி கொடை தலைகீழாக திரும்புமோ அதே மாதிரி 3 ஹைட்ரஜன் ஆயிடுச்சு உங்கள் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு திரும்பி போயிடுச்சு. ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். இதுக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேர் என்னங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், வால்டன் இன்வர்ஷன். த நேம் இஸ் கால்ட் வால்டன் inversion. So Walden inversion is also called as umbrella inversion. Umbrella inversion. Okay, this is a actual SN2 reaction. So this reaction keep on happens. So உங்களுக்கு கடைசி என்ன கிடைக்குது? Nucleophile carbon bond full form ஆயிருது. All hydrogens are attached with the carbon and bromine bond, bromine ion is left out, Br minus is left out. So Nu minus க்கு பதிலா Br minus க்கு பதிலா Nu minus substitute ஆயிருக்கு. It is called a nucleophilic substitution. ஒரு nucleophilic க்கு பதிலா இன்னொரு nucleophile substitute ஆயிருக்கு. So it is a SN2 reaction. Okay, clear? So remember guys, this reaction is a single step process. Or 3 step எழுதிக்கீங்க. It's not of 3 steps. இது எல்லாம் எப்போ நடக்குது? Same டைமில் சைமல்டேனியஸாக நடக்குது. ஓகேவா, ஸோ எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் இன் அ சிங்கிள் ஸ்டெப். இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் விச் இஸ் கால்ட் அஸ் அ கன்சர்டட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. கன்சர்டட்னா சேம் ஸ்டெப்பில் சைமல்டேனியஸாக நடக்கிற ரியாக்ஷனுக்கு பேர். ஓகே, ஸோ கிளியர். ஃபஸ்ட்டு நியூக்ளியோஃபைல் பேக் சைடில் அட்டாக் பண்ணுது. ஃபஸ்ட் பாயிண்ட், ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் உருவாகுது. செகண்ட் பாயிண்ட், என்ன டிரான்சிஷன் ஸ்டேட்? பென்டா கோஆர்டினேட்டட் கார்பன் டிரான்சிஷன் ஸ்டேட். தேர்ட் பாயிண்ட், ஓகே, ஸோ இதோட ஆல் 3 ஹைட்ரஜனுமே சேம் பிளேன் வித் கார்பனாக இருக்குது. நியூக்ளியோஃபைல் கார்பன் அண்ட் புரோமின் ஆர் இன் அ சேம் லைன். ஓகே, ஸோ இது என்ன மாதிரியானதாக இருக்குது? ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரியில் இருக்குது. இட் இஸ் ஜாமெட்ரி ஆஃப் அ டிரான்சிஷன் ஸ்டேட்டஸ், ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது? உங்களோட புரோமின் மட்டும் வெளியே போயிருது. நியூக்ளியோஃபைல் ஃபார்ம்ஸ் பாண்ட் வித் கார்பன். ஸோ என்ன இன்வர்ஷன் நடந்திருக்கு? வார்டன் இன்வர்ஷன் நடந்திருக்கு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அம்ப்ரெல்லா இன்வர்ஷன். கிளியர்? இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன். ஓகே, எஸ். ஓகே, we will be moving to the next slide. What is the graph? Potential energy graph. PE graph means potential energy graph involved in SN2 reaction. எப்படி சார் ஒரு கிராஃப் போடுறது? ஓகேவா, we are going to have in x-axis reaction coordinate வச்சுக்க போகிறோம். In our y-axis we are going to have energy. Energy y-axis வச்சுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்? we are going to plot a graph. So reactant is converted to product. reactant product கன்வெர்ட் ஆக போகுது. ஓகேவா, யாருக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கணும்? ரியாக்டன்ட்க்கு எனர்ஜி அதிகமாக இருக்கணும், ப்ராடக்ட் எனர்ஜி குறைவாக இருக்கணும். அப்போ தான் என்ன இருக்கும்? ஸ்டேபிளான ப்ராடக்ட் உருவாகும். ஓகே, ஸோ வாட் இஸ் அவர் ரியாக்டன்ட்? CH3Br is our reactant. What is our the nucleophile is our reactant. ஓகேவா, நமக்கு என்ன ப்ராடக்ட் உருவாக போச்சு?
nucleophile CH3 is our product along with elimination of Br minus. இது நம்ம product. இது எதன் வழியா நடந்துச்சு? எது மூலமா transition ஆகி போச்சு? ஒரு transition state வழியா இது pass ஆகி போகுது. It is passing through a transition state. Transition என்ன வகையான transition state? It is a penta-coordinated transition state. Carbon, nucleophile, your leaving group bromine, all hydrogens are coordinated with a pentacarbon. Okay, so this is your transition state. So உங்களுக்கு full connect பண்ணுங்க how the graph look like. Starting with CH reactant, it is passing through the transition state and finally reaching the product. Reactant ஆரம்பிச்சு transition state வழியா என்னவா reach பண்ணிருக்கு? உங்களோட product reach பண்ணிருக்கு. So this is the potential energy curve for your SN2 reaction when you are drawing for reaction coordinate versus energy. ஓகேவா சார்? ஓகே, இப்போ யாருக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுலே டிரான்சிஷன் ஸ்டேட் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் ரியாக்டண்ட்டுக்கு எனர்ஜியை வெளியிருந்து சப்ளை பண்ணி அதை டிரான்சிஷன் ஸ்டேட்டாக மாற்றிருக்கீங்க. டிரான்சிஷன் ஸ்டேட் உருவானதுக்கப்புறம் தானாக என்னவாயிருச்சு, அது உங்களோட ப்ராடக்டாக மாறிடுச்சு. ஓகேவா? திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இப்போது நீங்கள் வெளியிருந்து கொஞ்சம் எனர்ஜி சப்ளை பண்ணீங்க இல்லையா? யூ ஆர் சப்ளைட் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் அவுட் சைட். எங்கேருந்து? ரியாக்டண்ட்டை ப்ராடக்டாக மாற்ற, ஸோ ரியாக்டண்ட்டை டிரான்சிஷன் ஸ்டேட்டாக மாற்ற நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வெளியிருந்து கொடுத்துருக்கோம். அந்த எனர்ஜி கேப்புக்கு என்ன பேருனா ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு பேர். AE மீன்ஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. The AE stands for activation energy. In activation energy, what does it mean? Activation energy அப்படின்னா it is a energy difference between reactant and transition state. Reactantக்கும் transition stateக்கும் நடுவுல இருக்க எனர்ஜி கேப் பேர் என்னது? ஆக்டிவேஷன் எனர்ஜி. இட்ஸ் an excess energy supplied by us to convert reactant into transition state. ஒரு தடவை transition state மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? தானா அது ப்ராடக்டாக மாறிடும். ஓகே, what kind of transition state is formed? Penta-coordinated transition state is formed. It is nearly unstable. It is very very unstable actually. Okay, so இப்போ சொல்லுங்க, what is the number of steps involved in the reaction? Number of steps எத்தனை? It is a single step reaction. Here just now we have seen it is a single step reaction. Single step reaction அப்படினா it also called as a concerted reaction. Concerted reaction. So single step reactionல all bond formations, bond breakage எல்லாமே எங்க நடக்குது? ஒரே ஸ்டெப் நடக்குது. சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது, பாண்ட் பிரேக்கேஜும் நடக்குது. ஓகேவா? ஸோ போத் பாண்ட் ஃபார்மேஷன் அண்ட் பிரேக்கேஜ், பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் அண்ட் பாண்ட் பிரேக்கேஜ் happens simultaneously. Happens simultaneously. Okay, it is a third point. Okay, why? Here a number of transition state எத்தனை produce ஆயிருக்கு? So only one transition state is produced. So first one, number of transition state is equal to 1. Only one transition state. யார் அவங்க? Penta-coordinated carbon atom. Okay, and number of intermediate எத்தனை? Number of intermediate, இல்லை intermediate ஏதாவது produce ஆயிருக்கா? No intermediate is produced. Intermediate என்னப்பா? What is the difference between transition state and intermediate? So transition state is a high energetic compound. Okay, having high energy, the compound having high energy. எப்போ உருவாகும்? bond formation, bond breakage எந்த ஸ்டெப்ல உருவாக நடக்குதோ அந்த ஸ்டெப்ல இருக்கிறது பேரு transition state, which cannot be isolated. அது என்ன பண்ண முடியாது? ஈஸியா ஐசோலேட் பண்ண நம்மளால முடியாது. இதுவே number of intermediate அப்படினா intermediates also unstable only, but they can be isolated. transition state ஓட எனர்ஜி இன்டர்மீடியேட்டுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதை நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும். ஓகே, பட் transition state நம்மளால் பிரித்து எடுக்கவே முடியாது. ஸோ transition state cannot be isolated, intermediate can be isolated. யாருக்கு அதிக எனர்ஜி? transition state அதிக எனர்ஜி. இதில் இன்டர்மீடியேட் உருவாயிருக்கா அப்படின்னா உருவாகலை. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இன்டர்மீடியேட்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி. கார்போ கேட்டயான், கார்பானயான், ஃப்ரீ ரேடிக்கல், பென்சைன், கார்பின், இது எல்லாமே என்ன தான்? இன்டர்மீடியேட்ஸ் தான். எந்த ஒரு இன்டர்மீடியேட்டும் இங்கே உருவாகலை. So here no intermediate is present. Okay, it is number of steps is equal to 1. Clear? Fine. This is a graph for your SN2 reaction. Okay, fine. Next one, what is the order of reactivity? Order of reactivity எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சரியா? So let's consider
CH3Br, CH3CH2Br, primary alkyl halide, CH3CH3CHBr, secondary alkyl halide, and CH3CH3Br, tertiary alkyl halide. மொத்தம் 4 alkyl halide நான் எழுதிட்டேன். ஓகேவா? which will be so highly reactive in SN2 reaction. 4 பேத்துல யாரு SN2 reaction அதிகமாக ரியாக்ட் ஆவாங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். SN2 reaction அப்படின்னா என்ன? ஒரு alkyl halide இருக்கணும், ஒரு நியூக்ளியர் வந்து அட்டாக் பண்ணணும். ஓகேவா? எந்த பக்கம் அட்டாக் பண்ணுவாங்க? alkyl halide இருக்க பாண்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், பின் பக்கமாக வந்து அவங்க அட்டாக் பண்ணணும். ஓகேவா? தட் இஸ் அவர் SN2 reaction. பேக் சைடு அட்டாக் அங்கே நடக்கணுங்கிறதா முக்கியமான கீவேர்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த எந்த கார்பன் அட்டாக் பண்ணணும்? புரோமின் அட்டாச் ஆகிற கார்பனில் வந்து அட்டாக் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. இங்கே எத்தனை பேர் இருக்காங்க கார்பனில்? வேறு யார் அட்டாச் ஆயிருக்கா? 3 ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும்தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ பெருசாக யாரும் ரிப்பல் பண்ணுறதுக்கு இல்லை நியூக்ளியோஃபைல் வரும்போது. ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே பார்க்குறீங்க, எந்த கார்பன் அட்டாக் பண்ணுறோம்? புரோமின் அட்டாச் ஆயிருக்க கார்பனில் வந்து நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணணும். பட் அந்த கார்பனில் யார் அட்டாச் ஆயிருக்கா? இன்னொரு பெரிய CH3 குரூப் அட்டாக் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி புரோமின் வந்து வெளியே போகணும். ஓகே, அப்போ நியூக்ளியோஃபைல் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணணும். ஆல்ரெடி அங்கே யார் இருக்கா? இன்னொரு CH3 குரூப் இருக்காங்க. ஸோ கம்பேர் டு திஸ், இங்கே யார் இருக்கா? ஸ்டெரிக்கா ரிப்பல்ஷன் பண்ணுற ஒரு குரூப் பின்னாடி இருக்காங்க. நிறைய எலக்ட்ரானோட பல்கியாக ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? SN2வை என்னால் அவ்வளவு ஈஸியாக பண்ண முடியாது. ஓகேவா? கம்பேர் டு மெத்தில் புரோமைடு. மெத்தில் புரோமைடு ஈஸியாக பண்ணிடலாம். அதோட என்ன பண்ண முடியாது? அவ்வளோ ரேட் எவ்வளோ ஈஸியாக பிரைமரி alkyl halide பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ வி கோ ஃபார் செகண்டரி alkyl halide. அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? தேர் ஆர் 2 bulky groups. பெரிய வெளியே பின்னாடி பக்கம் யார் இருக்காங்க? 2 bulky group இருக்காங்க. C, இங்கே ஒரு bulky group, இங்கே ஒரு bulky group, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே Br இருக்குது. என்ன பண்ண முடியாது? உங்கள் நியூக்ளியோஃபைலால் உள்ளே வந்து அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? ஃபர்தராக லாஸ்ட்டில் பார்க்குறோம் அப்படின்னா இல்லை, ஃபர்தராக இன்னும் பெரிய 3 bulky group இருக்காங்க. ஸோ இட் இஸ் நியர்லி இம்பாசிபிள் டு கோ அண்ட் அட்டாக் அ கார்பன் ஃப்ரம் த பேக் சைட்லேருந்து போய் கார்பனை போய் அட்டாக் பண்ணுறது ரொம்ப நியர்லி இம்பாசிபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, whenever the bulkiness of ligand, so bulkiness of a alkyl halide increases, whenever the bulkiness of alkyl halide increases, the rate of SN2 reaction will decrease. இப்போ யார் ரொம்ப பல்கியாக இருக்காங்க? உங்கள் டெர்ஷியரி alkyl halide தான் ரொம்ப பல்கியாக இருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடக்காது? SN2 reaction அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. Reactivity will be so less. Okay, followed by your secondary and then your primary, finally with your method. So note பண்ணிக்கோங்க, what is the order of SN2 reactivity? Order of SN2 reactivity. Your methyl halide will be faster than your primary alkyl halide, than your secondary alkyl halide. Finally, யார் தான்? உங்கள் tertiary halide is your final. It is your very important point. Question அதிகமாக கேட்குறது இந்த இடத்துல இருந்து தான். ஓகே, ஸோ யார் நல்லா ரியாக்ட் ஆவாங்க உங்களோட SN2 ரியாக்ஷனில்? பிரைமரி alkyl halide நல்லா ரியாக்ட் ஆவாங்க. யார் ரியாக்ட் ஆக மாட்டாங்க? tertiary alkyl halide அவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ட் ஆக மாட்டாங்க. பிகாஸ் ஒய்? ஏன்னா பல்கினஸ் யாருக்கு அதிகம்? உங்களோட tertiary குரூப்புக்கு அதிகம். தட்ஸ் ஒய் இட் cannot undergo reaction. ஓகே, ஃபைன் சார். வாட் அபவுட் த ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலஜன் பாண்ட்? கார்பன் ஹாலஜன் பாண்ட் மாறினா எப்படி வரும்? இது இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்துறோம், அடுத்து செகண்ட் ஆர்டர். ஓகே, ஸோ we are going to compare the order of carbon halogen bond. ஸோ ஒரு வேளை இப்போ லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? நம்ம எல்லா புரோமினையும் ஹாலஜனும் சேம் வச்சுட்டோம். எல்லா ஹாலஜனுமே என்ன தான்? புரோமினும் சேம் வச்சுட்டோம். நம்ம அல்கைல் குரூப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்? நம்ம அல்கைல் குரூப்பை காமனாக வச்சுக்க போகிறோம். CH3 going to be a common, but என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்? ஃப்ளூரின், குளோரின், புரோமின் அண்ட் அயோடின்னு அது கூட அட்டாச் ஆகிருக்க ஹாலஜனோட பாண்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஹாலஜனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ விச் வில் அண்டர்கோ ரியாக்ஷன் ஸோ ஃபாஸ்டர். ஓகே, கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது என்ன நடக்குது? ஒரு alkyl halide இருக்குது,
பின்னாடி வந்து நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுது. அப்போ என்ன ஆகுது, உங்கள் கார்பன் ஹாலஜன் பாண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ கார்பன் ஹாலஜன் பாண்ட் இஸ் கெட்டிங் broken. எப்போ ஒரு பாண்ட் ஈஸியாக பிரேக் ஆகும், எப்போ ஒரு பாண்ட் ரொம்ப லாங்காக இருக்கோ அப்போ நம்ம ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். எப்போ பாண்ட் ரொம்ப லாங்காக இருக்கும், அதோட பாண்ட் லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா பாண்ட் ரொம்ப லாங்காக இருக்கும். பாண்ட் லென்த் எப்போ அதிகமாக இருக்கும், வாட் இஸ் மை பாண்ட் லென்த், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ நியூக்ளியஸ். ரெண்டு நியூக்ளியஸ் நடுவில் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ கன்சிடர் இதில் என்ன மாதிரியான பாண்ட் இருக்குன்னு பாருங்கள். கார்பன் ஃப்ளூரின் பாண்ட் இருக்குது. கார்பனும் சின்ன ஆட்டம் தான், ஃப்ளூரினும் சின்ன ஆட்டம் தான். ஸோ ரெண்டுக்கு நடுவில் என்ன பாண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் கம்பேர் டு கார்பன் அயோடின் பாண்ட், கார்பன் சின்ன ஆட்டம், பட் அயோடின் வந்து பெரிய ஆட்டம். அயோடின் இஸ் அ வெரி பிக் ஆட்டம். ஓகே, ஸோ என்ன இருக்கும், இது ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ we can write like carbon is smaller atom, iron is very bigger atom. The distance between the bonds, the distance between two nucleus என்ன இருக்கு, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. bond length ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா this bond is so weak. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், bond length அதிகமாக இருக்குன்னா the bond is so weak. என்ன பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக உடச்சிடலாம். bond enthalpy ரொம்ப ரொம்ப குறைவு. So if the bond is so easy to break, SN2 நல்லா அது react ஆகும். ஓகேவா, so the bond strength the next one, the bond strength is inversely proportional. bond strength அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால அந்த பாண்டை உடைக்க முடியாது. ஸோ SN2 reaction நடக்காது. bond strength is inversely proportional to the rate of SN2 reaction. rate of SN2 reaction. எந்த பாண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப சின்ன பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கார்பன் ஃப்ளூரின் பாண்ட் so stronger, so the reactivity will be so less. SN2 reaction ரொம்ப குறைவாக நடக்கும். யாருக்கு, CH3Fக்கு. ஓகேவா, இப்போ யாருக்கு அதிகமாக நடக்கும், which bond is can be easily broken, carbon iodine bond is easily broken. ஸோ அங்கே அதிகமாக ஃபாஸ்ட்டாக SN2 reaction நடக்கலாம். ஓகே, தென் கார்பன் bromine bond followed by carbon chlorine bond. This is the order of reactivity. ஓகேவா, இந்த பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப important. This is also important. Okay, so please note down. Clear? Yes. Next one. What is about the rate of reaction? Rate அப்படின்னா என்ன, how fast a reaction occurs. ஒரு reaction எவ்வளவு வேகமாக நடக்கிறத எழுதுறோம், நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட பேர் என்னது, rate of reaction. ஓகேவா, here what kind of rate is followed. So இது எத்தனை ஸ்டெப் ரியாக்ஷன் சொன்னோம். So what is happening, how many steps are there, இதில் இருக்கிறது எல்லாமே single step reaction தான். ஓகேவா, only one step reaction it is. ஸோ ஒரு ஸ்டெப் ரியாக்ஷன் அப்படின்னா இல்லை ரேட் டிட்டர்மினேட் ஸ்டெப்னு யாரும் கிடையாது. இட்ஸ் சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன், கன்சர்டட் ரியாக்ஷன். அப்போ பாண்ட் ஃபார்மேஷன், பாண்ட் பிரேக்கேஜ் நல்லா நடக்குது. அப்போ இது யாரை பொறுத்து டிபெண்டாக இருக்கும், இது தன்னோட ரியாக்டன்ஸை பொறுத்து இது டிபெண்டாக இருக்கும். த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் வில் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரியாக்டன்ஸ் ஆஃப் தட் ஸ்டெப். ஓகேவா, இதில் யார் எல்லாம் ரியாக்டண்ட்டாக இருக்காங்க, உங்களோட அல்கைல் ஹாலைடும் உங்கள் நியூக்ளியோஃபைல் தான் என்ன இருக்காங்க, இதை ரியாக்டண்ட்டாக இருக்காங்க. ஓகேவா, த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் the rate of a reaction depends on SN2 reaction. Rate of reaction depends on the concentration of alkyl halide and the concentration of nucleophile. Both ரெண்ட பொறுத்துமே இது சேஞ்ச் ஆவாங்க. when you are increasing, சும்மா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போடுறேன் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். when you are increasing the concentration of alkyl halide என்னாகும், உங்கள் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். when you are increasing the concentration of nucleophile உங்களோட ரேட் அப்பவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, so that is called directly proportional. okay, so then what is some order of a reaction? order of reaction எவ்வளவு, the order of the reaction is the sum of power of concentration. so powerல என்ன இருக்கோ, இங்க பவர் என்ன இருக்கு, 1 இருக்கு, இங்க பவர் என்ன இருக்கு, 1 இருக்கு. இது ரெண்டத்தை ஆட் பண்றோம். ஓகே, 1 + 1 அப்படின்னா total 2. the sum of power of the concentration என்ன சொல்லுவோம், நம்ம order of a reaction னு சொல்லுவோம். that's why it is called SN2 reaction. okay, அது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். யாரை பொறுத்து இருக்கும், both alkyl halide பொறுத்து இருக்கும், nucleophile பொறுத்து இருக்கும். okay, if you change the concentration of alkyl halide,
the rate will change. If you change the concentration of nucleophile, then will also the rate will change. Okay, it is called the second order reaction. Second order reaction. Then what about the molecularity? Molecularity எதை பொறுத்து இருக்கும்? Molecularity is nothing but the number of molecules involved. ஒரு ரியாக்ஷன்ல எத்தனை மாலிக்யூல் இன்வால்வ் ஆயிருக்கோ அதோட பேரு molecularity. என்ன இன்வால்வ் ஆச்சு? ஒரு alkyl hydrogen இருந்துச்சு, ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணிச்சு. மொத்தமே 2 பேர் தான் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. ஓகே, வேற யாரும் புதுசா வரல. The molecularity of a reaction is also 2. Okay, so just note on a problem. Note a problem. If the concentration of nucleophile is increased by 4 times and concentration of alkyl halide is increased by 2 times, then rate of a reaction எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகும்? ஓகேவா? then the rate of reaction increase by how many times dash. Okay, so என்ன பண்ணணும்? நமக்கு என்ன தெரியும்? rate of formula நமக்கு என்ன தெரியும்? rate is directly proportional to both alkyl halide and the nucleophile. ரெண்டுக்குமே பவர் எவ்வளவு தான் இருக்கு? 1 தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நீங்க concentration of alkyl halide எத்தனை டைம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க? 2 times increase பண்ணிருக்கீங்க. so 2 into concentration of alkyl halide. okay, then the nucleophile என்ன பண்ணிருக்கீங்க? 4 time increase பண்ணிருக்கீங்க. so 4 into concentration of nucleophile. so all together எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்மளோட ரேட்? 2 into 4 8 times நம்மளோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. the new rate is 8 times of this rate number 1. okay, இது rate number 2 னு வெச்சுப்போம். new rate is 8 times of rate 1. okay, 2 4s are 8. okay, so both it depends on both your alkyl halide and your nucleophile. clear? fine. so about stereochemistry. what is a stereochemistry involved? stereochemistry என்னது? அதோட enantiomerism, diastereomerism னா எப்படி அஃபெக்ட் ஆகுது SN2 reaction நடந்தது அப்படினா. let's consider. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், whenever there are 3 groups இருக்கு அப்படினா, இங்க bromine ஒரு லீவிங் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. லீவிங் குரூப்னா வெளியே போற குரூப், ஒரு லீவிங் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ உங்களோட நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும். எங்க அட்டாக் பண்ணும்? பேக் சைடுல இருந்து அட்டாக் பண்ணும். என்ன நடக்கும்? உங்களுக்கு உங்களோட புரோமின் வெளியே போயிடும். எல்லா ஸ்பெக்டேட்டர் ஆட்டம்ஸும் என்ன ஆயிரும்? ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்துடும். நியூக்ளியோஃபைலோட ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்துடும். வித் ரிமூவல் ஆஃப் Br மைனஸ். உங்க லெஃப்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுல இருந்த எல்லா ஸ்பெக்டேட்டர் ஆட்டம் எங்க ஆயிருச்சு? லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போயிடுச்சு. இதுக்கு என்னென்ன பேர் பார்த்தோம் நம்ம? இட் இஸ் கால்ட் இன்வர்ஷன். Specially it is called Walden inversion, or else it is called umbrella inversion. எப்படி கொடை தலையா திரும்புமோ அதே மாதிரி தலையா திரும்பிடும். umbrella inversion. okay, so 100% உங்க மாலிக்யூல் 100% என்ன ஆயிரும்? இன்வெர்ட்டடா மாறிடும். okay, it is 100% inversion. 100% inversion. okay, fine. so the proof என்ன sir? let's consider chiral molecule. chiral னா என்னது? a carbon attached with 4 different groups. நாலு வேற group attach ஆனா அது பேர் என்ன சொல்லுவோம்? chiral molecule னு சொல்லுவோம். ஓகேவா? carbon attached with bromine with CH3 hydrogen, wedged hydrogen, dashed hydrogen, wedged CH3, and at your planar side CH2 CH3. this is your molecule. ஓகேவா? இது கூட என்ன ஆட் பண்றேன்? ஒரு ஸ்ட்ராங்கான நியூக்ளியோஃபைல் ஆட் பண்றேன். always remember that SN2 reaction என்ன யூஸ் பண்ணனும்? ஸ்ட்ராங்கான நியூக்ளியோஃபைல் யூஸ் பண்ணனும். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? what are stronger nucleophiles? strong nucleophile என்ன? always having a negative charge இருக்கறா ஸ்ட்ராங்கான நியூக்ளியோஃபைல். ஓகே, சோ என்ன யூஸ் பண்றேன்? ஒரு ஸ்ட்ராங்கான நியூக்ளியோஃபைல் யூஸ் பண்றேன். OH- மாதிரியான ஸ்ட்ராங்கான
nucleophile யூஸ் பண்றேன். ஸோ என்ன பண்ணும், it will go and attack from the backward direction. OH மைனஸ் என்ன பண்ணும், பேக்வேர்ட் சைடில் போய் அட்டாக் பண்ணும். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், கார்பன் கார்பன் அட்டாச்ட் வித் OH. ஸோ உங்கள் டேஷ்ல இருக்கிறது டேஷ்லேயே தான் இருக்கும், பட் டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். ஹைட்ரஜன் வெஜ்ல இருக்கிறது வெஜ்லேயே தான் இருக்கும், டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். சாலிட்ல இருக்கிறது சாலிட்லேயே தான் இருக்கும், டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். இட் இஸ் கன்வெர்டட் டு இன்வெர்டட் ப்ராடக்ட். ஓகேவா? லெட்ஸ் கன்சிடர் இதோட ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி நம்ம கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிப்போம்? இது S நாமன்கிளச்சர் R நாமன்கிளச்சர்னு சொல்லி. ஸோ we have learned in GOC, right? We have learned in GOC. எப்படி கண்டுபிடிப்போம்? we have to follow CIP rules. CIP ரூலை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம், 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸுக்கும் நம்ம 4 வேற ரேங்க் கொடுக்க போறோம். ஓகேவா? டிபெண்ட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் அதோட அட்டாமிக் நம்பரை பொறுத்து. யாருக்கு அட்டாமிக் நம்பர் அதிகம், புரோமினுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகம். ஸோ ரேங்க் நம்பர் 1 நம்மளோட புரோமினுக்கு ரேங்க் நம்பர் 1. தென் ரேங்க் நம்பர் 2 யாருக்கு, here also carbon, here also carbon. அப்ப என்ன பார்க்கணும், அது கூட அட்டாச் ஆயிருக்க ஆட்டம்ஸை பார்க்கணும். யார் உள்ள அட்டாச் ஆயிருக்காங்க, ஒரு கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருக்காங்க, CHH. ஓகே, அங்க இந்த கார்பன் யார் கூட அட்டாச் ஆயிருக்காங்க, 3 ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருக்காங்க, HHH, 3 ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருக்காங்க. ஓகே, so what kind of configuration, who is fourth, then hydrogen is last. Okay, so யாருக்கு ரேங்க் நம்பர் 1 கொடுக்கணும், நம்ம இப்போ புரோமினுக்கு ரேங்க் நம்பர் 1 கொடுத்துட்டோம். அடுத்த ரேங்க் யாருக்கு கொடுக்கணும், CHHக்கா இல்ல HHHக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்றாங்க, யாருக்கு அட்டாமிக் நம்பர் அதிகமா இருக்கு, கார்பனுக்கு. ஸோ திஸ் ஆர்டர் நம்பர் 2, திஸ் இஸ் ரேங்க் நம்பர் 3. ஃபைனல் ரேங்க் யாருக்கு, நம்மளோட ஹைட்ரஜனுக்கு. திஸ் அவர் ரேங்க். ஓகே, ஸோ லெட்ஸ் ரைட் which is a configuration. எப்படி கண்டுபிடிப்போம், நம்பர் 1ல ஸ்டார்ட் பண்ணி நம்பர் 2 வழியா நம்பர் 3க்கு போகணும். ஸோ ரேங்க் 1ல ஸ்டார்ட் பண்ணி ரேங்க் 2 வழியா ரேங்க் 3க்கு போகணும். we have to draw a curve. ஒரு curve draw பண்ணணும். இந்த curve clockwise இருந்தது அப்படின்னா அது R configuration, anti clockwise இருக்குன்னா அது S configuration. ஓகே, ஸோ பாருங்க என்ன configuration இருக்கு. ஸோ it starts from 1 and reaches 3. ஸோ இது clockwise directionல இருக்கு. ஸோ it is a R configuration. It is a R configuration. Okay, so let's say look at for the next one. இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே நம்பர் 1 யாருக்கு கொடுக்கணும், நம்பர் 1 இங்கே ஆக்சிஜனுக்கு கொடுக்கணும், பிகாஸ் அட்டாமிக் நம்பர் வந்து அதிகம். அடுத்த ரேங்க் நம்பர் CH2 CH3க்கு செகண்ட், அண்ட் கார்பனுக்கு தேர்ட் ரேங்க், இதுக்கு ஃபோர்த் ரேங்க். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணணும், ஒரு கர்வ் டிரா பண்ணணும். எப்படி டிரா பண்ணுவோம், 1ல ஆரம்பிச்சு 2ன் வழியாக 3க்கு, ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to the 2 செகண்ட் பாண்ட் அண்ட் 3 to the தேர்ட் ரேங்க். ஓகே, இதோட கான்ஃபிகரேஷன் எஸ்ஸா இருக்கா இல்ல ஆரா இருக்கா, ஸோ கிளாக் வைஸா இருக்கா ஆன்டி கிளாக் வைஸா இருக்கா, ஸோ இட் இஸ் அ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இதோட கான்ஃபிகரேஷன் எஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ ஒரு கான்ஃபிகரேஷன் இன்னொரு கான்ஃபிகரேஷனா மாறி இருக்கு, which means a d isomer, if R is d isomer, it is converted to a L isomer. L isomer is converted to d isomer or else. Okay, so which means the optical rotation of, which means நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, the optical rotation of the organic compound is reversed. So என்ன டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுதோ அந்த டைரக்ஷன் ஆகும். So optical rotation என்னது, it is like rotating the plane polarized light in a left hand direction or right hand rotate ஆகுதான்னு சொல்றதா வந்து optical rotation சொல்லுவோம். கரெக்ட்டா? So அது வந்து என்ன ஆகும், optical rotationே வந்து இன்வர்ஸா மாறிடும், ரிவர்ஸா மாறிடும். டிஆ இருந்தா எல்லாம் மாறிடும், இல்ல எல்லாம் இருந்தா டிஆ மாறிடும். ஓகேவா, டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி அண்ட் லீவோ ரொட்டேட்டரி. ஓகே, திஸ் இஸ் கால்ட் இஸ் a proof for your stereochemistry change, very important. ஓகே, என்ன இன்வர்ஷன், இதுக்கு பேரு வால்டன் இன்வர்ஷன். கிளியர், stereochemistry. Yes, then what kind of solvent we can use for SN2 reaction? SN2 reactionக்கு என்ன solvent நம்ம யூஸ் பண்ணலாம்? First one. So first நம்ம என்ன தெரியணும், டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட் பத்தி தெரியணும். ஓகேவா, சால்வெண்ட்டை பேசிக்கா நம்ம போலார் சால்வெண்ட் நான் போலார் சால்வெண்ட் பிரிக்கலாம். போலார் சால்வெண்ட்னா என்னது,
plus charge ஒரு எண்ட்லயும் O minus charge ஒரு எண்ட்லயும் இருந்ததுன்னா அது பேரு polar solvent H plus OH minus. ஓகே CH3O O minus H plus ஓகே ஒரு ஆல்கஹால் இப்பலாம் பேரு polar solvent. இதுவே நான் போலார் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு போலாரிட்டியும் இருக்காது, பிளஸ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்காது, அது பேர் நான் போலார் காம்பவுண்ட். ஓகே வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் போலார் சால்வெண்ட்ஸ்? உங்க CCl4 டெட்ராக்ளோரோமீத்தேன், உங்க பென்சீன், இது எல்லாமே CS2 கார்பன் டைசல்ஃபைடு, இவங்க எல்லாருமே வந்து நான் போலார் சால்வெண்ட்ஸ். பட் போலார் சால்வெண்ட்டை நம்ம ஃபர்தரா 2 டைப்ஸா பிரிக்கலாம். இட் கேன் பி ஃபர்தர் டிவைடட் டு 2 டைப்ஸ். என்னென்ன டைப்? ஃபர்ஸ்ட் டைப் இஸ் polar protic solvent, and second type is polar aprotic solvent, and polar aprotic solvent. Okay, yes. Then what is polar protic, what is polar aprotic? So polar protic அப்படினா போலார்னாலே நமக்கு தெரியும் அதுல என்ன இருக்கணும், ஒரு போலார் நேச்சர் H plus OH minus இருக்கணும். இட் மீன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஒரு பக்கம், பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பக்கம் இருக்கணும். அதுல பாசிட்டிவ் சார்ஜ் யார் மேல இருக்கணும்? ஹைட்ரஜன் மேல இருக்கணும். எக்ஸாம்பிள் வாட்டர் HOH, H மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், OH மேல நெகட்டிவ் சார்ஜ், O மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். So positive charge is carried by hydrogen. It is a polar protic solvent. Ethanol C2H5OH. So O is having negative charge, hydrogen is having positive charge. So யார் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு? ஹைட்ரஜன் மேல இருக்கு. இது பேர் என்னது? போலார் புரோட்டிக் சால்வெண்ட். ஓகே, சோ போலார் ஏப்ரோட்டிக் அப்படினா என்னது? போலார் ஏப்ரோட்டிக் அப்படினா அதுல நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கலாம், ஆனா எங்க இருக்க கூடாது? உங்க ஹைட்ரஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க கூடாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் இஸ் அசிட்டோன். ஸ்ட்ரக்சர் என்ன? CH3 C double bond O CH3. அசிட்டோன் யாருக்கு மேல நெகட்டிவ் சார்ஜ் இருப்பாங்க? The carbon will be having positive charge and oxygen will be having a negative charge because oxygen is electronegative. Okay va? Oxygen ku negative charge irukum, carbon ku positive charge irukum. Okay, but enga illa positive charge hydrogen mela illa. It is polar but it is not protic, aprotic. Different examples we can go for DMSO, dimethyl sulfoxide, DMSO, CH3 S double bond O CH3. இது டெல்டா பாசிட்டிவ், இது டெல்டா நெகட்டிவ். ஓகே, ஸோ யார் மேலே நெகட்டிவ் இருக்காங்க? ஓ மேலே, பாசிட்டிவ் வந்து சல்ஃபர் மேலே இருக்காங்க. ஓகேவா? விச் மீன்ஸ் தேர் இஸ் அ நாட் டெல்டா பிளஸ் பிரசன்ட் ஆன் ஹைட்ரஜன் ஆட்டம். உங்கள் ஹைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை. வேற என்ன இருக்கு? டைமெத்தில் ஃபார்மமைட், DMF. ஃபார்முலா என்ன? H C double bond O N CH3 CH3. dimethyl formamide. Okay, so என்ன சார்ஜ் இருக்கு? யார் மேல என்ன சார்ஜ் இருக்கு? Let's consider carbon is having positive charge and oxygen is having negative charge. Okay, so hydrogen மேல positive charge இல்ல. They all are polar in nature, but என்னவா இல்ல? Protic solvent இல்ல. Okay, so this is the difference between polar protic solvent, polar aprotic solvent as well as a non-polar solvent. Okay, clear? Fine. இப்போ நம்ம SN2 க்கு என்ன solvents are யூஸ் பண்ணுவோம்? What solvent we are using for SN2 kind of reaction? SN2 க்கு என்ன solvent நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? Okay, so we are using polar aprotic solvent for our SN2 reaction. SN2 reaction க்கு polar aprotic solvent யூஸ் பண்றோம். ஏன் அதை யூஸ் பண்றோம்? Because நான் என்ன சொன்னேன்? நியூக்ளியோஃபைல் எப்படி இருக்கணும்னு சொன்னேன்? It should be strong nucleophile. Strong nucleophile எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா நியூக்ளியோஃபைல் என்னது? அதுல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். கரெக்ட்டா? So consider உங்க ஸ்ட்ராங்கா நியூக்ளியோஃபைல் இருக்கு. OH minus is your strong nucleophile. ஓகேவா? இது என்ன பண்ணணும்? ஒரு கார்பனை போய் அட்டாக் பண்ணும். C+ சார்ஜை போய் இது அட்டாக் பண்ணும். பேக் சைடு அட்டாக் பண்ணும். அப்பதான் வந்து உங்களுக்கு SN2 ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? சோ இந்த எஃபெக்ட் எப்ப நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்பதான் எஃபெக்டிவான அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இப்போ நீங்க போலார் புரோட்டிக் சால்வெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா OH மைனஸ் பிளஸ் H பிளஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க OH மைனஸ் என்ன பண்ணும்? உங்க H பிளஸ் சேர்த்து H பிளஸ் OH மைனஸ் ஹோல் வாட்டர். ஓகேவா? H பிளஸ் மைனஸ் தனியாக போட்டிருக்கேன் அப்படின்னு இல்லை. H பிளஸ் OH மைனஸ் ஸோ வாட்டர் போலார் புரோட்டிக் சால்வெண்ட் என்ன பண்ணும்? உங்களோட OH மைனஸ்
H plus எடுத்துக்கிட்டு வாட்டரா மாறிடும், which means it will deactivate அப்படின்னா வந்து அதோட ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். ஓகேவா? The reactivity of nucleophile decreases in presence of polar protic solvent. In presence of polar protic solvent. அதனால நம்ம யூஸ் பண்றது இல்ல, நம்ம polar protic solvent யூஸ் பண்றது இல்ல, polar aprotic solvent யூஸ் பண்றோம். ஓகேவா? Why polar aprotic solvent? Because it is stabilizing our intermediate transition state. That's why. Okay. So polar aprotic solvent is stabilizing our transition state, but polar protic solvent is decreasing the reactivity of nucleophile. அதனால நம்ம என்ன பண்றது இல்ல, polar protic யூஸ் பண்றது இல்ல, polar aprotic யூஸ் பண்றோம். So polar aprotic னா என்ன மாதிரியான solvent? It may be acetone, it may be DMF, it may be DMSO. இந்த மாதிரியான solvent நம்ம யூஸ் பண்ணலாம் for our SN2 based reactions. Clear? Fine. Okay, so நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ரியாக்ஷன் பார்த்திருக்கோம், நான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். What is that? CH3 CH2Br. இது கூட என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா NaI ஆட் பண்றேன், sodium iodide I'm adding. ஓகேவா? in presence of ethyl bromide I'm adding sodium iodide. இப்போ என்ன பண்ணுவேன், நான் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, I- ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? what it will happen, இது என்ன மாதிரி ரியாக்ஷன் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? it is a Phil-Kilstein reaction. preparation of aldehyde பார்த்தோம், iodide preparationல. okay, so it is a Phil-Kilstein reaction. so என்ன பண்ணோம், என்ன மெக்கானிசம் பார்த்தோம்? it is following the SN2 mechanism சொல்லியிருந்தேன். so we have studied SN2 mechanism now. okay, so what will happen, I- will go and attack from back side, Br will leave out, உங்களுக்கு CH3 CH2 I அப்படிங்கிற ப்ராடக்ட் வரும் with elimination of Br-. that's what our Phil-Kilstein reaction. but இதுல நம்ம என்ன பார்க்கணும், இல்ல என்ன சால்வெண்ட் எடுத்திருந்தோம்? we have taken acetone as a solvent. ஏன் acetone எடுத்தோம்? because it is following SN2 reaction. SN2 reaction எதுல நடக்கும்? polar aprotic solvent தான் நடக்கும். polar aprotic solventல இது நல்லா நடக்கும். so that's why we have chosen acetone, sodium iodide plus acetone எடுத்திருந்தோம். கரெக்ட்டா? NaBr was precipitated. clear? it is a Phil-Kilstein reaction. fine, good. yes, next one, effect of electron withdrawing group on a rate of reaction. okay va? so fine, இப்போ நம்ம என்ன பார்த்திருந்தோம், ஒரு alkyl halide இருக்கு, ஒரு nucleophile back side இருந்து அட்டாக் பண்ணுது, ஒரு transition state உருவாகுது. ஓகேவா? so what kind of transition state we have seen? what kind of transition state we have seen? carbon attached with bromine one side and nucleophile another side. ஓகேவா? மேல ஹைட்ரஜன், கீழ ரெண்டு ஹைட்ரஜன், penta coordinated. so all are in a same plane, everything in a under a same plane. ஓகேவா? pentagonal bipyramidal geometry. இப்போ அப்படியே பாருங்க, கார்பனுக்கு என்ன சார்ஜ் இருந்தது இனிஷியலா? it was delta plus. இப்போ மாறிச்சா சார்? still it is not changed, it is also now also அது என்ன சார்ஜ் தான் இருக்கு? delta plus சார்ஜ் தான் இருக்கு. okay, and what is the charge of bromine then? bromine என்ன சார்ஜ்? it is electronegative, so delta negative charge bromine இருந்தது. and what is the charge of nucleophile? nucleophile என்ன சார்ஜ் இருக்கும்? negative charge தான் இருக்கும், because it is a electron donor. so all together if you are forming a complex, ஒரு unstable complex உருவாக்குறீங்க அப்படின்னா overall charge of a complex என்னது? ஒரு positive charge, ரெண்டு negative charge. அப்போ overall complex charge எப்படி இருக்கும்? overall charge negative இருக்கும். overall charge will be negative. ஓகேவா? என்ன, ரெண்டு ஒரு பாசிட்டிவ், ரெண்டு நெகட்டிவ் இருக்கு. ஓவரால் சார்ஜ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் will be negative. ஸோ நம்மளோட இன்டர்மீடியட் which means transition state எப்போ ஸ்டேபிளா இருக்கும் அப்பதான் நமக்கு என்ன நடக்கும்? ரியாக்ஷன் நல்லா நடக்கும். ஓகேவா? இது இப்போ என்னவா இருக்கு? நெகட்டிவ் சார்ஜா இருக்கு. இதை நான் ஸ்டெபிலைஸ் பண்ணா என்ன பண்ணணும்? அதுல அதிக எலக்ட்ரான் இருக்கு, நான் எல்லா எலக்ட்ரானையும் நான் வெளியே வாங்கணும். ஓகேவா? இஃப் someone has lot of electron, அவங்க அன்ஸ்டேபிளா இருக்காங்க, அப்ப என்ன பண்ணணும்? அவங்க இருக்க எலக்ட்ரான் எல்லாம் நம்ம வாங்கணும். ஓகேவா? it is having a negative charge, it is still unstable. so என்ன பண்றேன்? I am trying to stabilize it, I am withdrawing the electron from it.
ஸோ எப்பெல்லாம் நீங்க இந்த ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆட் பண்றீங்களோ அப்போ இதோட நெகட்டிவ் சார்ஜ் குறையும், இந்த ஃபுல் காம்ப்ளெக்ஸோட நெகட்டிவ் சார்ஜ் குறையும். ஸோ யூ வில் கெட் அ partially stable in term transition state. Okay, ஒரு சின்ன stable transition state கிடைக்கும். Then your reaction will occur so fastly. Okay va, that is the effect of electron withdrawing group on your transition state. Okay, SN2 reaction. Okay va, simple சொல்லுங்க சார், இவ்வளவு வேணாம், சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னா I'm giving you a trick. Okay, என்ன நடக்குது, ஒரு கார்பன் புரோமின் பாண்ட் இருக்கு, இது பின்னாடி நியூக்ளியோஃபில் அட்டாக் பண்ண போகுது. கார்பனுக்கு ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, புரோமினுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. It will go and attack the carbon. ஓகேவா, இப்போ கார்பனுக்கு வந்து ரொம்ப குறைவான பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஏன்னா புரோமின் அவ்வளோ எலக்ட்ரான்லாம் வாங்கல. ஸோ கார்பனுக்கு குறைவான பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. If a electron withdrawing group is attached to carbon, ஒரு கார்பன் கூட எலக்ட்ரான் withdrawing group அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா எலக்ட்ரானும் எலக்ட்ரான் withdrawing group பக்கத்துக்கு போயிருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ நியூக்ளியோஃபைல் ரொம்ப சீக்கிரமாவே கார்பன்கிட்ட போய் அட்டாக் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிளான ட்ரிக், ரொம்ப லாஜிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் அ கான்செப்ட், திஸ் இஸ் லாஜிக். ஓகே, ஸோ எப்போ கார்பன் மேலே அதிக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ நியூக்ளியோஃபைல் ஈஸியாக போய் அட்டாக் பண்ணிடலாம். ஸோ யுவர் ரியாக்டிவிட்டி வில் பி ஸோ ஹையர். ஓகேவா, எப்போ கார்பன் மேலே அதிக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தது அப்படின்னா அதோட சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஸோ யூ வில் கெட் அ வெரி ஹை ரியாக்டிவிட்டி ப்ராடக்ட். SN2 ரொம்ப நல்லா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, லெட்ஸ் கன்சிடர். ஸோ நம்ம சில காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா, which will be having high reactivity? So among this your A, B, C and D 4 ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். which will be highly reactive? ஸோ எல்லாம் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ this is your primary alkyl halide. This is also your primary alkyl halide, which means allyl. This also your primary alkyl halide. இதுவும் என்னதான், இதுவும் பிரைமரி அல்கைல் ஹைலைட். ஆல் ஆர் பிரைமரி அல்கைல் ஹைலைட். நம்மளால செகண்டரி டெஸ்ட் வச்சு பார்க்க முடியாது. இப்போ என்ன வாய் ஒன்னே மட்டும் தான் சான்ஸ் இருக்கு, அது கூட அட்டாச் ஆகிற குரூப்போட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை மட்டும் நம்ம கம்பேர் பண்ண சான்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ கம்பேர் பண்ணி பாருங்க. என்ன குரூப் அட்டாச் ஆயிருக்கு, ஹியர் a CH3 group got attached. CH3 என்ன மாதிரியான குரூப், எலக்ட்ரான் டொனேட்டிங்கா இல்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கா? இட் இஸ் a எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எப்படி டொனேட் பண்ணும், I எஃபெக்ட் மூலமா, பிளஸ் I எஃபெக்ட் மூலமா எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஓகேவா, இட் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். நெக்ஸ்ட் ஒன் உங்களோட அல்கீன், CH2 அல்கீன் என்ன மாதிரியான குரூப், எலக்ட்ரான் டொனேட்டிங்கா எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கா? இட் இஸ் a எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எதன் மூலமா பண்ணும், மைனஸ் I மூலமா எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். இட் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஹியர் a benzene is attached. பென்சீன் என்ன மாதிரியான குரூப் இது, இது எலக்ட்ரான் டொனேட்டிங்கா இல்ல வித்ட்ராயிங்கா? இட் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எப்படி வித்ட்ரா பண்ணும், மைனஸ் I மூலமா எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் யூசிங் a சிக்மா பாண்ட். ஓகேவா, இங்க என்ன மாதிரி குரூப் இருக்கு, கீட்டோன் இருக்கு. ஸோ கீட்டோன் இட்செல்ஃப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இது என்ன பண்ணும், எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும் யூசிங் த மைனஸ் I எஃபெக்ட். ஓகே, ஸோ which will be highly reactive? எப்பெல்லாம் என்ன சொன்னேன், எப்பெல்லாம் whenever electron withdrawing group is attached, whenever electron withdrawing group is attached to carbon containing halogen, then the reactivity rate of SN2 reaction is maximum. Rate of SN2 reaction is maximum. ஓகே, எப்போ வந்து உங்களுக்கு SN2 இது ஹைலி ரியாக்டிவான குரூப் இருக்கும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் ஹைலி ரியாக்டிவிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இதில் இருக்கிற ஹைலி ரியாக்டிவ் யாரு, ஸோ ஒன்லி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான் இருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு. அப்போ அவங்க தான் லீஸ்ட் ரியாக்டிவ். A இஸ் யுவர் லீஸ்ட் ரியாக்டிவ் SN2 ரியாக்ஷன்ல. இப்போ 3 பேர் இருக்காங்க, பென்சீன் C டபுள் பாண்ட் O, பென்சீன் அண்ட் யுவர் அல்கின். இவங்களை யார் ஹைலி ரியாக்டிவ், நம்ம ஒரு ஆர்டர் படிச்சிருவோம். மைனஸ் I எஃபெக்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க, கீட்டோன் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஸோ கீட்டோன் இஸ் ஹைலி ரியாக்டிவ். யுவர் D இஸ் a very good electron withdrawing group. இதுக்கு அடுத்து யார் எலக்ட்ரான் வித்ட்ரா நல்லா பண்ணுவா, உங்க பென்சீன் நல்லா எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் C இஸ் நெக்ஸ்ட் டு இட். அதுக்கப்புறம் யார் பண்ணுவாங்க, உங்களோட அல்கீன் நல்லா பாண்ட எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுவாங்க. which means B is your follower. ஓகேவா, ஆல் டுகெதர் வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஆஃப் SN2 reaction? Order of reactivity
with respect to SN2 reaction. இதுல A மட்டும் electron donating group, அதனால least reactive. மத்தவங்க எல்லாமே electron withdrawing group தான். But we have arranged them. எதனால arrange பண்ணிருக்கோம்? minus I effect வச்சு அதை arrange பண்ணிருக்கோம். ஓகேவா? So then D is highly reactive towards SN2 reaction. Clear? Yeah. Next one. So just do the question. என்ன group இருக்கு? All are a primary alkyl halide CH3Br. Primary alkyl halide CH2Br. Primary alkyl halide CH2Br. Primary alkyl halide. எல்லாமே benzyl position. ஓகேவா? என்ன group change இருக்குன்னு மட்டும் பாருங்க. இங்க என்ன group இருக்கு? CH3 group இருக்கு. இங்க fluorine இருக்கு. இங்க hydrogen இருக்கு. Which is so reactive? நம்ம என்ன படிச்சிருக்கோம்? Whenever electron withdrawing group is there, the rate of SN2 will be maximum. Rate of SN2 அதிகமா இருக்கும். ஓகேவா? இதுல என்னென்ன குரூப் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் CH3 என்ன மாதிரியான குரூப் இவங்க? It is a electron donating group. என்ன எஃபெக்ட் மூலமா? plus I எஃபெக்ட் மூலமா எலக்ட்ரானை கொடுப்பாங்க. So here it's not going to be reactive. அடுத்து என்ன பார்க்க போறோம்? fluorine. Fluorine என்ன மாதிரியான குரூப்? electro negative group. இது என்ன பண்ணும்? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். electron withdrawing group. அடுத்து ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை கொடுக்கவும் கொடுக்காது, வாங்கவும் ஆகாது. It has no effect. No effect on the reactivity. Okay, சரி, ஓகே. ஸோ இப்போ சொல்லுங்க, யார் வந்து ஹைலி ரியாக்டிவ்? யார் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்காங்களோ அதுதான் ஹைலி ரியாக்டிவ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் highly reactive towards SN2 reaction. Okay, only for SN2 guys, don't confuse much. Okay, SN2 reaction la. Then who will be there for next யார் இருப்பாங்க? ஸோ இங்கே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு அப்படின்னா it will be least reactive, ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ least அப்படின்னா A is last. இது எலக்ட்ரான் withdrawing group இருந்தா high, எலக்ட்ரான் donating group இருந்தது அப்படின்னா low. அப்ப நடுவுல யார் வருவாங்க? no effect வருவாங்க. no effect is C, having no effect, is in between reactivity. Okay, this is the order of SN2 reaction in this case. Clear? Yes. Yes, one more thing. So some compounds, some alkyl halide do not participate in SN2. Do not participate in SN2 reaction. SN2 ல SN1 ல நடக்காது. Participate in SN2 reaction. SN2 reactionல அது நடக்காது. ஓகேவா? யாரெல்லாம் நடக்க மாட்டாங்க SN2 reactionல? First one, your aryl halide, benzene attached to halogen, do not involve in SN2 reaction. அடுத்து என்ன பார்க்க போறோம்? vinyl halide, benzene halogen attached to your double bond என்னாகாது? SN2 reactionல participate பண்ணாது. Third one, when a halogen attached to a triple bond, carbon triple bond கூட halogen attach ஆனதுனா it do not involve in SN2 reaction. And fourth and most important, the bridge head alkyl halide, bridge head ரெண்டு கார்பனோட bridge மாதிரியான ஒரு bond இருக்கணும். This carbon is called bridge head carbon. Bridge head carbon. கார்பன்ல ஒரு ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கோ அப்ப என்ன நடக்காது? அது SN2 ல ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. These are the four important compounds which do not involve in SN2 reaction, as well as the SN1 reaction involve ஆகாது. We will deal that in our upcoming classes. Okay, fine. And one more thing, one primary alkyl halide do not participate in SN2 reaction. SN2 ல react ஆகாது. யார் அவங்க? So நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம்? always a tertiary alkyl halide will be least reactive, அதுக்கப்புறம் secondary, அப்புறம் primary. So primary is most reactive நம்ம பார்த்திருக்கோம். பட் ஒரு primary alkyl halide என்ன ஆகாது? உங்களுக்கு reactionல இன்வால்வ் ஆகாது. யார் அவங்க அப்படின்னா neopentyl halide do not involve in SN2 reaction. ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான குரூப் அவங்க? நியோ குரூப் அப்படின்னா டெர்ஷியரி கார்பனுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன். டெர்ஷியரி கார்பனுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் பேர் நியோ கார்பன். அதில் ஒரு ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் அ நியோ
pentyl halide. Pentyl means 5 carbon, neopentyl halide. Whenever neopentyl halide is there, இப்போ என்ன பண்ணணும், SN2 reaction நடக்கணும் அப்படின்னா உங்க நியூக்ளியோஃபைல் பேக் சைடுல இருந்து வந்து அட்டாக் பண்ணணும் இந்த கார்பனை. பட் பேக் சைடுல யார் இருக்கா, ஒரு பெரிய பல்கி குரூப் இருக்காங்க. இந்த பெரிய பல்கி குரூப்பை தாண்டி என்ன பண்ண முடியாது, உங்க நியூக்ளியோஃபைலால இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ண முடியாது. So it do not involve in SN2 reaction. Do not involve in SN2 reaction. Clear? So that are the things about SN2 reaction. Just we go for a summary. ஒரு summary பார்க்கலாம். So என்னென்ன பார்த்தோம் நம்ம, so all the SN2 reactions are single step. எல்லாமே என்னதான் concerted reaction தான். ஓகேவா, அதோட ஆர்டர் என்ன இருக்கும், ஆர்டர் இஸ் a second order reaction. அதோட molecularity அளவு மொத்தம் 2 molecule இன்வால்வ் ஆயிருந்தது. molecularity is 2. ரேட் எதை பொறுத்து டிபெண்ட் ஆயிருந்தது, both alkyl halide பொறுத்தும் இருந்தது, நியூக்ளியோஃபைல் பொறுத்தும் இருந்தது. எப்படி இருந்தது, 100% இன்வர்ஷன் ஆச்சு. தலைகீழா கொடை தலையில திரும்புற மாதிரி 100% திரும்பிச்சு. அதுக்கு பேர் என்ன, வால்டன் இன்வர்ஷன், அதர்வைஸ் கால்ட் அஸ் அம்ப்ரெல்லா இன்வர்ஷன். ஸோ உங்க அல்கைல் ஹைட்ரைட்ல யார் ஹைலி ரியாக்டிவா இருந்தாங்க, யுவர் மெத்தில் குரூப் இஸ் ஹைலி ரியாக்டிவ், தென் பிரைமரி, தென் செகண்டரி, கடைசியா டெர்ஷியரி அல்கைல் ஹைலைட். கார்பன் ஹாலஜன் பாண்ட்ல யார் ஹைலி ரியாக்டிவா இருந்தாங்க, கார்பன் அயோடின் பாண்ட் இஸ் ஹோல் ரியாக்டிவ், தென் கார்பன் புரோமின் பாண்ட், அப்புறம் கார்பன் குளோரின் பாண்ட், கடைசியா கார்பன் ஃப்ளூரின் பாண்ட். என்ன கைண்ட் ஆஃப் சால்வெண்ட் யூஸ் பண்ணோம், நம்ம போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் DMF, DMSO, அசிட்டோன். எப்பெல்லாம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் உங்க இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்போல்லாம் என்ன இருக்கும், அதிகமான ரேட் இருக்கும். திஸ் ஆர் த திங்ஸ் which we have seen as a summary in our SN2 reaction. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் நோட் தட் இன் யுவர் நோட்புக் just for revision. நீ கடைசி இதை பார்த்துட்டு போனாலே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் ஒன் we'll solve this problem and we will end up. Okay, so CH3 CH2 Br ஒரு பிரைமரி அல்கைல் ஹைட்ரைட். இது பேர் என்னப்பா, 2 கார்பன் இருக்கு, மீத்தேன் ஈத்தேன், எத்தில் புரோமைடு இருக்கு. ஓகேவா, என்ன ரியேஜன் போட்டா என்ன ப்ராடக்ட் உருவாக போகுது. ஓகே, we are going to write. So first one NaOH, sodium hydroxide. என்ன மாதிரி நியூக்ளியோஃபைல் இருக்கு, OH minus is a strong nucleophile. என்ன ரியாக்ஷன் நடக்கும், SN2 ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா, யார் வெளியே போவாங்க, புரோமின் ஆட்டம் வெளியே போயிடுவாங்க, யார் ஆடாவாங்க, OH உள்ள வந்து ஆடாவாங்க. CH3 your CH3 CH2OH substituted by OH. உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஆல்கஹால் கிடைக்குது. if you are using NaNH2, sodium NaNH2 னா யாருக்கு யார் நியூக்ளியோஃபைல், உங்க NH2 minus is your nucleophile, sodium plus NH2 minus. okay, so Br வெளியே போயிடும், யார் வந்து ஆட் ஆவாங்க, NH2 வந்து ஆட் ஆவாங்க. CH3 CH2 NH2, your primary amine is your nucleophile. Next one ethoxide. okay, sodium ethoxide. okay, யார் nucleophile, C2H5O minus charge is your nucleophile, sodium வந்து cation. okay, so யார் வெளியே போவாங்க, புரோமின் வெளியே போயிடுவாங்க, உங்க CH3 CH2OC2H5 வந்து ஆட் ஆகும். it is your SN2 reaction. இதோட பேர் வந்து வில்லியம்சன் சிந்தசிஸ். நம்ம அப்கமிங் ஈத்தர் சாப்டர்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்தது கிரிக்னார்ட் ரியாக்ஷன். இதுல யார்ப்பா நியூக்ளியோஃபைல், CH3 minus is your nucleophile. it will go on attack. யார் வெளியே போவாங்க, புரோமின் வெளியே போயிடும், CH3 கொண்டு போய் ஆட் ஆயிடும். so what is your answer, CH3 CH2 CH3 ப்ரோபேன், ஒரு அல்கேன் உங்க ப்ராடக்ட். ஓகே, எப்பெல்லாம் வந்து கில்மன் ரியாக்ஷன் யூஸ் பண்றீங்களோ, கில்மன் ரியாக்ஷன் என்னது, CH3 twice CuLi. ஓகே, R2 கூலின்னு சொல்லுவாங்க. ஓகே, R2 CuLi கூலி. CH2 CH2Br, CH3 CH2Brல Br வெளியே போயிடும், கில்மன் ரியாக்ஷன்ல இருக்க CH3 மைனஸ் வந்து போய் ஆட் ஆகும், புரோமின் கூட சப்ஸ்டிட்யூட் ஆகும். உங்களுக்கு CH3 CH2 CH3 சேம் அல்கேன் ப்ராடக்ட் கிடைக்கும். கிரிக்னார்டுக்கும் கில்மனுக்கும் ஒரே வேலை தான், போத் ஆர் நியூக்ளியோஃபைல் திங்ஸ். ஓகே, அடுத்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். என்னப்பா நியூக்ளியோஃபைல் ப்ரொடியூஸ் ஆகும், H மைனஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ H மைனஸ் போய் ஆட் ஆகும், Br மைனஸ் வெளியே போயிடும். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், CH3 CH3 ஒரு அல்கேன் கிடைக்கும். ஓகே, அல்கேன் என்ன கார்பன், 2 கார்பன் இருக்க அல்கேன், நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் ஸ்டில் ரிட்டைன். அடுத்தது NaCN. NaCN அப்படின்னா என்ன நியூக்ளியோஃபைல் இருக்கு, Cn மைனஸ் நியூக்ளியோஃபைல் இருக்கு. it will go on attack. so CH3 CH2 Cn. ஓகே, கார்பன் சயனைட் போய் அட்டாக் பண்ணும். அடுத்து AgCN. ஓகேவா, கிளியர் கைஸ், AgCN என்ன பாண்ட் பா அட்டாக் பண்ணும், இங்கே NaCNல நெகட்டிவ் அயானிக் பாண்ட் இருந்தது, நான் படித்தோம் இல்லையா, ஆம்பிடென்டேட் நியூக்ளியோஃபைல். ஸோ கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தது, கார்பன் போய் டைரெக்டாக பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு.
இங்கே யாரை பாண்ட் பண்ணுவாங்க நைட்ரஜனில் தான் லோன் பேர் இருக்குது பிகாஸ் திஸ் பாண்ட் இஸ் ஸ்டில் கோவலண்ட் அப்போ என்ன ஆகாது கார்பன் நெகட்டிவ் சார்ஜ் வராது நைட்ரஜன் வில் பாண்ட் form bond with your alkyl group. So N triple bond C isocyanate will be your product. And finally AgNO2 NO2 group வந்து Br வெளியே போயிடும் NO2 group வந்து ஆட் ஆகும் பட் யார் டொனேட் பண்ணுவாங்க எலக்ட்ரானை நைட்ரஜன் டொனேட் பண்ணுவாங்க. So what will be your product CH3 CH2 N double bond O O minus plus nitro group is your product. As well as NaNO2 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் இதில் அயானிக் பாண்ட் இருக்கும். ஸோ யார் யாருக்கா டொனேட் பண்ணுவாங்க ஆக்சிஜன் டொனேட் பண்ணுவாங்க இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே CH3 CH2 ON டபுள் பாண்ட் O நைட்ரைட்டோ காம்ப்ளெக்ஸ் உருவாகும். ஓகே அடுத்தது வந்து NaI நம்ம ஃபில்கில்ஸ்டைன் ரியாக்ஷன் யார் நியூக்ளியோஃபைல் I மைனஸ் இஸ் யுவர் நியூக்ளியோஃபைல் Br எழுப்பிடுவாங்க I வந்து உள்ள வருவாங்க CH3 CH2I இஸ் அவர் ப்ராடக்ட். இங்கே யார் நியூக்ளியோஃபைல் SH மைனஸ் ஓகே தயால் நியூக்ளியோஃபைல். ஸோ யார் வெளியே போவாங்க இவங்களோட பியர் வெளியே போயிடுவாங்க SH ஆட் ஆவாங்க CH3 CH2 SH. ஓகே அடுத்தது இங்கே யார் இருக்கா உங்கள் நியூக்ளியோஃபைல் அசிட்டேட் இஸ் யுவர் நியூக்ளியோஃபைல். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் CH3 CH2 OC டபுள் பாண்ட் O CH3 ஒரு எஸ்டர் லிங்கேஜ் கிடைக்கும். திஸ் இஸ் வாட் அ கைண்ட் ஆஃப் அ சமரி யூஸிங் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலை வச்சு primary halide நல்ல reaction கிடைக்கும் SN2 reaction more yield will be possible. Okay we will work out some more problems. Okay yes.